எல்லாம் இஸ்லாமுக்கு மதம் மாற்றணும். அப்படி மதம் மாற்றும் போது யாராவது ஒருத்தர் இவர் மதம் மாறிட்டா எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மகான் வேணும்னு கேட்குறான் அவுரங்கசீப். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, தேஜ் பகதூர் இருக்கார் குரு, அவர் மதம் மாறினா நிறைய பேர் மதம் மாறுவாங்க. அவரே போயிட்டார் முஸ்லீமா, நாமளும் போகலான்னு நினச்சி வருவாங்க, அதனால் நீங்கள் அவரை மதம் மாற்றிடுங்க அப்படின்னு அவருக்கு மந்திரிகள்லாம் இருப்பாங்கல்ல இல்லையா? இப்போ ஸ்டாலினுக்கு சேகர் பாபு ஏவா வேலுலாம் இருக்கிற மாதிரி அவுரங்கசீப்புக்கு அப்படி மந்திரிகள்லாம் இருப்பாங்க. அப்படி அவரை மதம் மாற்றுங்க. இவன் தேஜ் பகதூரை கூட்டிகிட்டு வாங்க, எல்லாம் தேஜ் பகதூரை போய் பார்க்குறாங்க, கூப்பிட்றாங்க, நீ முஸ்லீமாக மதம் மாறணும். அவர் சொல்கிறார், நான் சீக்கியர்களுடைய குரு, நான் இந்து தர்மத்துக்காக தான் இருக்கேன், நான் எப்படி மதம் மாறுவேன்? இல்லை, மதம் மாறினா நீ உயிர் வாழலாம், இல்லைன்னா உன்னை கொன்றுவோம் அப்படிங்கிறது அவுரங்கசீப்புடைய. அப்படிலாம் அவங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான்லாம் மதம் மாற முடியாது. அப்போ அந்த குரு தேஜ் பகதூர் சீக்கியர்களுடைய எத்தனாவது குரு? அவர் 9வது குரு. அவரை கொன்று அவருடைய கழுத்தை வெட்டி டெல்லியில் சாந்தினி சவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இப்போ கூட இருக்குது சாந்தினி சவுக், போனீங்கன்னா தெரியும். அங்கே மக்கள் பார்வைக்காக வச்சுட்டான் அவுரங்கசீப். பாரு, மதம் மாற மறுத்தா என்ன நடக்கும் பார்த்தியா அப்படின்றதுக்கு அடையாளம். அதாவது டெரரைஸ் பண்ணுறது, அச்சுறுத்துறது, உனக்கு இதுதான் கதி அப்படி வச்சுட்டான் தேஜ் பகதூரை. அதற்கு அப்புறமா வந்தவர் தான் கோவிந்த சிம்மன். கோவிந்த சிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம கோவிந்த சிம்மன்னு தமிழில் சொல்கிறோம். தமிழில் சொன்னால் சிம்மன், அந்த பஞ்சாபி வார்த்தையில் சொன்னால் சிங். சிங்கம், சிங்குன்றது எதுலேருந்து வருது? சிங்கம்லேருந்து சிங்கு வருது. அதற்கு முன்னால் எந்த குருவுக்கும் அந்த சிங்குன்ற வார்த்தை இல்லை. குரு கோவிந்த் அவர் பேர். இந்த குரு கோவிந்த் அவுரங்கசீப்பை எடுத்து பெருசாக யுத்தம் பண்ணுறாரு. பெரிய யுத்தம் நடக்குது. குரு கோவிந்த் பெரிய வீரர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கால்சா அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. கால்சா, இப்போ என் சீக்கியர்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே கால்சான்ற அந்த சிஸ்டம் இன்னும் இருக்குது. சீக்கியர்கள் இப்படி குரு தேஜ் பகதூர் எல்லாம் கொன்னதுக்கப்புறம் நாம் இப்படி சாதாரணமாக விவசாயம் பண்ணிவிட்டு ஏற்குடிகளாக இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியாது. ஏன்னா சீக்கியர்கள் பஞ்சாபில் இருந்தவங்க எல்லாம் விவசாயிகள் தான், அவங்களாம் பெசன்ஸ், ஏற்குடி. நம்ம ஒரு போர் மரபினராக மாறணும், யுத்தம் பண்ணணும், நம்ம தர்மத்தை காப்பாற்றணும், இந்த முகலோட ஆட்சியை விரட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய வேகமாக கிளம்புறார். சத்ரபதி சிவாஜி எப்படி மகாராஷ்டிராவில் கிளம்புனாரோ அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து அவர் குரு கோவிந்த் இப்படி பெருசாக எந்திரிக்கிறார். அப்போ சீக்கியர்களுக்கு ஒரு 5 அடையாளம் கொடுக்குறார். அந்த 5 அடையாளம் என்னென்னா, நீ இந்து தர்மத்தை, நம்ம தர்மத்தை, நம்ம பெண்களை, நம்ம பசுக்களை, நம்ம மரபுகளெல்லாம் காப்பாற்ற பிறந்தவனே, அதனால் நீ அப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக நீ கையில் ஒரு வளையம் போட்டுக்கணும். கங்கணம் கட்டிக்கிறோம்ல, அப்பப்போ கலட்டி கட்டுறோம், ஆனால் இது நிரந்தரமாக இருக்கணும். கங்கணம் கட்டிக்கணும். இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேன், இந்த முகலாயர்களை அடித்து விரட்டுவேன், அவுரங்கசீப் ஆட்சியை விரட்டுவேன்றதுனால நீ ஒரு கச்சை கட்டிக்கணும். கச்சைன்னு என்ன? இடுப்பில் நம்ம லங்கோடு தரித்து கொள்வது மாதிரி கச்சை அணிந்துறதுன்றது வீரத்துக்கான அடையாளம். இப்போ நீங்கள் கிராமங்களே பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம், குஸ்தி எல்லாம் போகிறப்போ முதல்ல என்ன செய்வாங்க? எடுத்தோடனே அப்படி கச்சை கட்ட, வேட்டியை வரிச்சு கட்டுவாங்க. அப்படி கச்சை அணிந்து கொள்ளணும். அப்போ ஒன்று கங்கணம், இன்னொன்று கச்சை. 3வதாக இடுப்பில் எப்போயுமே ஒரு கத்தி வச்சுக்கணும். கிருபான்னு பேர். அது எவ்வளோ நேரத்தில் ஒரு கத்தி இருக்குது. இப்போ நீ எந்த சீக்கியன்னு பார்த்தாலும் பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? ஒரு கத்தி வச்சுருப்பார். கிருபான் வச்சுக்கணும். 3ஆச்சா? 4வதாக நீங்கள் ஒரு தலைப்பாக கட்டிக்கணும். 5வதாக முடி வளர்த்துக்கணும், தாடி வளர்த்துக்கணும், ஷேவ் பண்ணக்கூடாது. புரியுதா? நீளமாக தலைமுடி. இப்போ சீக்கியர்களும் அப்படி முடியை கரெக்டானு வச்சுங்க, நம்ம பெண்களுக்கு எப்படி பெரிய நீளமாக கூந்தல் இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அவனுக்கும். அதெல்லாம் அவங்க எடுத்து சுருட்டி அதுக்குன்னு விசேஷமாக பண்ணி அதுக்கு ஒரு டர்பன்லாம் கட்டி வச்சுக்குவாங்க. அதுக்குன்னே ரொம்ப மெனக்கிடுவாங்க. அப்போது தலையில் தலைப்பாக கட்டிக்கணும், முடி வளர்த்துக்கணும், தாடி இருக்கணும். முடின்றது தாடி முடி எல்லாமே ஒன்றா வந்துடும். கையில் கங்கணம் இருக்கணும்,
கச்சை அணிஞ்சுக்கணும், கிருபான் கத்தி வச்சுக்கணும். இந்த 5 அடையாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு சீக்கியரும் உங்கள் பேருக்கு பின்னால் நம்ம சாதாரண ஆள் இல்லை, நாமெல்லாம் சிங்கங்கள். அதனால் சிங்குன்னு பேரை சேர்த்துக்கணும். அதனால தான் பஞ்சாபில் சீக்கியருடைய பேருக்கு பின்னால் எல்லாருக்கும் என்ன வரும்? சிங். சிங்குன்னு என்ன? சிங்க. மன்மோகன் சிங் இல்லையா? ராஜ்நாத் சிங் இருக்கார் உத்தரப்பிரதேசில், அந்த சிங் வேற. பஞ்சாபில் சீக்கியர்கள் இருக்க சிங்குன்னா சிங்கம். பெண்கள் என்ன செய்யணும்? பெண்கள் தங்கள் பேருக்கு பின்னால் கௌர் அப்படின்னு வச்சுக்கணும். கௌர்னா பெண் சிங்கம், GAURன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் KAUR கௌர் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். அதனால் எல்லா சீக்கிய பெண்களுடைய பேர் எப்படி முடியும்? கௌர். ஆண்கள்லாம் சிங். அப்படி சிங்கங்களாக மாறணும். இந்த யூனிஃபார்மில் தான் எப்போ இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய படை தயார் பண்ண தொடர்ந்து யுத்தம் பண்ணார். அந்த யுத்தத்தில் என்றைக்குமே யுத்தம்னா சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது? நம்ம பக்கமும் பாதிப்பு வரும், அவங்க பக்கம் பாதிப்பு வரும். அதில் குரு கோவிந்த் சிங்கு 4 பையங்க. முதல் 2 மகன்களுக்கு 15-20 வயசுக்கு மேலே, பெரிய வீரர்கள். அவங்க யுத்தத்திலே இறந்துட்டாங்க போர்க்களத்தில். கடைசி 2 பையங்க, அதில் ஒருத்தனுக்கு 9 வயசு ஜோரா சிங், இன்னொருத்தனுக்கு 7 வயசு ஃபத்தே சிங். ஜோரா சிங் ஃபத்தே சிங் படம் தான் இங்கே இருக்குது. அந்த 2 சின்ன பையங்க இருக்காங்க பார்த்தியா, அவங்க 2 பேர் தான் ஜோரா சிங் ஃபத்தே சிங். இவங்க 2 பேரும் போரில் போல, ஆனால் யுத்தத்துக்கான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டி கூட தங்கியிருக்காங்க. அவங்க பாட்டி படம் கூட இருக்குங்க. அவங்க தான் பாட்டி கூட இருக்காங்க. இவங்களை அவுரங்கசீப்போட படைகள் பிடிச்சிருச்சு. பிடிச்சி யார் இவங்க? குரு கோவிந்த சிம்மனோட பிள்ளைங்கள்ல. அப்போ அவுரங்கசீப் என்ன சொல்கிறான்? நமக்கு உண்மையான வெற்றி அவனை போரில் பிடிச்சி அவனை கொண்டு கைதியாக வைக்கிறது இல்லை, நீ அவனை மதம் மாற வை, அதுதான் நமக்கு வெற்றி. அவனை இந்துவாக இருந்து மதம் மாற்றிரு இஸ்லாமுக்கு, அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. குரு கோவிந்த சிம்மனுடைய பையங்களே மதம் மாறிட்டான்றது நாட்டு மக்களுக்கே பெரிய செய்தி. சின்ன பசங்க தானே, 9 வயசு 7 வயசு, 2 சாத்துங்க மதம் மாறிடுவான் அப்படின்னு அவுரங்கசீப் சொல்கிறான். இந்த 2 பசங்களையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. யாரோடைய தொடர்பு இல்லை, அப்பாவை பார்க்க முடியாது. அந்த காலத்தில் ஃபோன் வசதியெல்லாம் இல்லை, லெட்டர்லாம் போட முடியாது. யாரோடைய தொடர்பு இல்லை. பசங்களை தனியாக பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாச்சு, மதம் மாற சொல்லியாச்சு. அடிதான், சித்திரவதை தான். மதம் மாறாட்டி கொன்றுவோன்றது தான் அவுரங்கசீப்போட கட்டளை. அது அங்கே இருக்கிற அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் அந்த 2 குழந்தைகளையும் பசங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. தினசரி அடி, உத, குத்து, ரத்தக்காரி, சாட்டை அடின்னு சொல்லி சித்திரவதை எப்படிலாம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கி போனாலே லாக்கப்பில் வச்சு அடிக்கிறான். அவுரங்கசீப் காலத்தில் எப்படி அடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்கள் இந்துக்களை. இந்த 2 பையங்களுடைய துணிச்சல் பாருங்கள். 9 வயசு 7 வயசில் ஒருத்தனும் அழலை, மதம் மாறுறோன்னு சொல்லலை, எனக்கு வழி தாங்காமல் நாங்கள் மாறிக்கிறோம்னு ஒத்துக்கலை. அவ்வளோ பிடிவாதமாக இருக்கான், மதம் மாற மாட்டோம். அப்போ என்ன செய்யணும்? எங்களை கொண்டுக்கோ, நீ எவ்வளோ வேணால் சித்திரவதை பண்ணிக்கோ. இத்தனைக்கு அப்பா அம்மாலாம் அப்படி சொல்லலை, நீ அப்படி செய்யாதடா, மதம் மாறுடா, மாறாதடா, பரவாயில்லடா, உயிரை கூடுறான்னு யாரும் சொல்லலை. ஏன்னா இவனுக்கு கான்டாக்டே இல்லை. மதம் மாற மாட்டோம், எங்களுக்கு ஒன்று நீ உயிர் பிச்சை கொடுக்க வேண்டாம், அப்படி உறுதியாக இருக்கான். அவுரங்கசீப்பு தகவல் போகுது, அந்த பசங்களை அடிச்சிட்டோம், சித்திரவதை பண்ணிட்டோம், உடம்பெல்லாம் ரத்த கிளறியாக இருக்குங்க, சாப்பாடு தண்ணியெல்லாம் நிறுத்திட்டோம், இன்னும் அவன் தாங்க மாட்டான், ஏதோ உயிர் மட்டும் இருக்குது, என்ன செய்யலாம்? அவங்கள உயிரோட சமாதி வை, கொல்லாத, உயிரோட சமாதி வை. உயிரோட சமாதி வைக்கிறோம் தெரியும், நிற்க வச்சு சுற்றி செங்கல் கட்டி மேலேயும் மூடிடுவாங்க. அப்புறம் ஆக்சிஜன் காற்று இல்லாதனால செத்து போயிடுவான். ஒரு 4 வருஷம் செங்கல் வைப்பான். இப்போ சொல்லு மதம் மாறியான்னு கேட்பான். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிண்ணி கொடுத்துட்டு இப்போ மதம் மாறியா? முடியாது. திரும்ப 4 வருஷம் செங்கல் வைப்பான். இப்போ சொல்லு மதம் மாறியா? முடியாது. இப்படியே வந்துருச்சு. கடைசியாக மேலே மூடணும். அப்போ கூட அவுரங்கசீப் கேட்க சொல்கிறான், பரவாயில்ல வாய்ப்பு கொடு. ஏன்னா குரு கோவிந்த சிம்மனுடைய பிள்ளைங்க மதம் மாறுறது தான் நமக்கு முக்கியம், அவன் செத்து போகிறது நமக்கு பெரிய முக்கியம் இல்லை, அவன் மதம் மாறுறான்ற செய்தி தான் ரொம்ப முக்கியம். இப்போயாவது கேளு. வெயிட் பண்ணுறானுங்க ஒவ்வொரு நாளும். கடைசியாக மேலே மூடு, நாங்கள் மதம் மாற மாட்டோம். அவுரங்கசீப் கேட்குறாங்க, அவங்க செத்தா சாகட்டும், சமாதி வச்சுக்கிறது.
மேலே வச்சு சமாதி வச்சுட்டாங்க. உள்ளே 2 பேரும் செத்து போகிறான். இந்த தினம் வரலாற்றில் ரொம்ப, இந்த கதை கேட்குறப்ப இன்றைக்கி எத்தனை 320 வருஷம் கழிச்சு இந்த கதை கேட்குறோம். இது 1705. இன்றைக்கி 2025 320 வருஷம் கழித்து இந்த கதை ஒருத்தர் சொல்லும்போது, அது பஞ்சாப்லேருந்து 3000 கிலோமீட்டர் தள்ளி நின்று கேட்குறம்போது உருக்கமாக இருக்குது. இது அந்த காலகட்டத்தில் மக்களை எப்படி உருக்கி இருக்கும் பாருங்க. இன்றைக்கும் இந்த 2 சிறுவர்களுடைய அந்த துணிச்சல், வீரம், மதம் மாற மாற்றம்னு சொல்கிற அந்த தியாகம் வந்து நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தின விஷயம். எவ்வளவு கொடுங்கோலன அவுரங்கசீப் இருந்திருக்கான், முகலாயர்களோட ஆட்சி இருந்திருக்கு, மதம் மாற்றத்தை எவ்வளோ வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. இந்துவாக வாழ்கிறதுக்கே வரி கட்டியிருக்கோம். நம்ம இந்துவாக வாழ்ந்தால் வரி, ஜிஸ்யா டேக்ஸ்னு பேர், அதுக்கு பேர் ஜிஸ்யா வரி. ஜிஸ்யா வரி யாருக்கு போடுவாங்க? நீ இந்துவாக இருந்தால் வரி கட்டணும். எப்படி பாருங்கள், இந்தியாவில் இந்துவாக இருந்தால் வரி கட்டணும். ரொம்ப வருஷம் அவுரங்கசீப் வந்து இங்கே ஹைதராபாத் பக்கம், தெலுங்கானா பக்கம் இங்கே இருந்தான். அவங்க அப்பா ஷாஜகான் அப்போ மன்னனாக இருந்தார், சுல்தானாக இருந்தார். அப்போ அவுரங்கசீப்பு அவனே தனக்கு எழுதிக்கிட்ட சுயசரிதை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஆலங்கீர் நாமான்னு பேர். ஆலங்கீர்னா என்னென்னா அவுரங்கசீப்போட சொந்த பேர். அவுரங்கசீப்புன்றது பட்டம். இப்போ சத்ரபதி சிவாஜின்னு சொல்கிறோம். சிவாஜின்றது தான் பேர், சத்ரபதின்றது பட்டம். அது மாதிரி ஆலங்கீர்ன்றது தான் அவன் பேர். அவுரங்கசீப்புன்றது முஸ்லீம் வழக்கப்படி கொடுக்குற ஒரு பட்டம். அந்த ஆலங்கீர் நாமாவில் அவனே சொல்கிறான், இந்த பீஜப்பூர், கோல்கொண்டா இந்த மாதிரி பகுதிகளில் 90,000 ஹிந்து இளைஞர்களை நான் ஆண்மை நீக்கம் செய்தேன்னு எழுதியிருக்கான். நம்ம அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம், காளை மாடுகளுக்கு வந்து காயடித்து ஆண்மை நீக்கம் செய்வாங்க. அது மாதிரி 90,000 இளைஞர்களுக்கு மட்டும் நான் என்னோடய பீரியடில் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆண்மை நீக்கம் செஞ்சேன். அவங்கள மலடுகள் ஆக்கிறது. என்ன காரணம்னா மதம் மாறு, இல்லைன்னா வரி கட்டு. வரியும் கட்ட மாட்டேன், மதமும் மாற மாட்டேன்னா நீ உன்னை வந்து ஆண்மை நீக்கம் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு என்ன செய்வான்? அந்த புறங்களில் பெண்கள்லாம் இருக்கிற இடங்களில், தளபதிகள், சேனைகள் பணிபுரிய இடத்துல, அவங்களுடைய முகலாயருடைய ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகள் இருக்கிற இடங்கள்லாம் இவங்களாம் எடுபிடி வேலை செய்யணும். கூட்டி பெருக்கிறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, சமைச்சு போடுறது, துவைச்சி போடுறது, இந்த மாதிரி எடுபிடி. இவங்களாம் யாருன்னா பெரிய இளவரசர்களாக இருந்தவங்க, ராஜகுமாரில் இருந்தவங்க, இளவரசிகளாக இருந்தவங்க. இவங்கெல்லாம் போய் அடிமையாக இருந்து அங்கே பணியாற்றணும் அப்படிங்கிறது தான் அவன் போட்ட சட்டம். இது ஆலங்கீர் நாமாவில் இருக்குது. அவனே எழுதியிருக்கான். அவனே எழுதுனதை இன்றைக்கி நம்ம செக்குலர் அரசியல்வாதிகள் ஒத்துக்கிறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவுரங்கசீப்புக்கு இதே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மகாத்மா பட்டம் கொடுத்தாலும் கொடுப்பான். அப்போ தான் ஓட்டு கிடைக்கும்னா அவுரங்கசீப் மகாத்மா அப்படின்னு பேசக்கூட நம்ம நாட்டில் இன்றைக்கி ஆள் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, அரசியல்வாதிகள் இருக்காங்க. நாம் ஏன் இதை நினைவு கூறுறோம்? இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை, நாமெல்லாம் இந்துவாக இருக்கோம் இல்லையா? நாமெல்லாம் இந்துவாக இருக்கோம். அவன் தான் இந்துவாக வாழ்ந்தான். இந்துவாக வாழ்கிறது கஷ்டம். இந்துவாக வாழ்ந்தால் உயிர் போகும். இந்துவாக வாழ்கிறதே பெரிய கொடூரமான தாக்குதலுக்குள்ளாகும். இந்துவாக வாழ்ந்தால் டேக்ஸ் வரி கட்டணும். நாம் 2ஆம் தர 3ஆம் தர குடிமகனாக இருக்கணும். அடிமையாக வாழணுன்ற காலத்தில் கூட இந்து உணர்வோடு வாழ்ந்தாங்க. இந்த தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க. மதம் மாற மாட்டோம்னு வாழ்ந்தாங்க. அதில் இந்த 2 சிறுவர்கள் உச்சத்துக்கு போயிட்டான். ஒரு முதிர்ச்சியான வயசு வந்து உலக விவகாரங்கள் புரிந்து, அப்போ நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிற முடிவு எடுக்கிறது வேறு. 7 வயசு சின்ன ஒரு சாக்லேட் கொடுத்தா இன்றைக்கி என்ன வேணாலும் செய்யும். இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா 9 வயசு பையன் இதை செய்யடா அதை செய்யடான்னா செய்வான். அன்றைக்கி ஆசையில் ஒரு ஐஸ்கிரீமுக்கும் சாக்லேட்டுக்கும் ஆசைப்படுற வயசில் 7 வயசு 9 வயசில் நான் மதம் மாற மாட்டேன், தர்மம் மாற மாட்டேன்னு துணிச்சலாக உயிரை கொடுத்துருக்கான்னா அது எவ்வளோ பெரிய தியாகமாக இருக்கும்.